நீங்க பள்ளிக்கூடமே போனதில்லை, வெறும் 4-5 நாள் தான் உங்க பள்ளிக்கூட வாழ்க்கை. ஆனா வந்து பைபிள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து காணாபாடமா சொல்லுவீங்களா? அது எப்படி? சின்ன பேப்பரை பார்த்து அப்படியே படிச்சு வச்சிருந்தாட்டு படிச்சு 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 அப்படியே. இப்ப தமிழ் மொத்தம் எல்லாம் தெரியும், எனக்கு படிச்ச தெரியும். உங்க ஞாபகத்திறன் அதிகமா இருக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட அந்த யோபு புத்தகத்தினுடைய அதை வந்து இப்படி காணாமலே சொல்லுவீங்களே, அதை இப்ப சொல்ல முடியுமா? சாத்தான் ஜோவை சோதித்தையில் ஊசி என்ற நாட்டில் ஜோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாக இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தன. அவர்களுடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்கழுதைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணி ஆட்களும் மிக பலர் இருந்தனர். கீழே நாட்டு மக்கள் எல்லோரிலும் மிக பெரியவராக இருந்தார். அவருடைய மக்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து